Hey guys and welcome back to Travelspot Tamil. So இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தா இன்னைக்கு ஒரு மாடிஃபிகேஷன் வீடியோ பார்க்க போறோம். என்ன மாடிஃபை பண்ணிருக்கோம் பார்த்தா Suzuki gixxer SF க்கு பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர் மாடிஃபை பண்ணிருக்கோம். ரெண்டுமே வேற இண்டிகேட்டர் போட்டுருக்கோம். and அது மட்டும் இல்ல டயர் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கோம். சோ டயர் வந்து நார்மலா வர டயர் இல்ல. சோ எக்ஸ்ட்ரா ஒரு 10 பாயிண்ட் சேர்த்து வந்து போட்டுருக்கோம். என்ன டயர் என்ன மாடிஃபிகேஷன் அதெல்லாம் சொல்றேன். and மாடிஃபிகேஷன் பார்த்தா ஒரு சின்ன பிரச்சனை ஆயிருச்சு. சின்ன இல்ல கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. அது வந்துட்டு நாளைக்கு நம்ம ஷோரூம் போய் தான் ரெக்டிஃபை பண்ற மாதிரி இருக்கு. சோ என்ன பிரச்சனை நான் வந்து வண்டி கிட்ட போய் சொல்றேன் உங்கள்கிட்ட. இப்போ மாடிஃபை பண்ணி வச்சிருக்க வண்டியை பாத்தீங்களா என்ன மாடிஃபை காட்டல. ஸோ இது வந்து டியூக்கோட இண்டிகேட்டர். ஸோ இந்த பக்கம் டியூக்கோட இண்டிகேட்டர். ஆக்சுவலாக இந்த இண்டிகேட்டர் வந்து இதில் ஃபிட் பண்ண முடியாது. இது ஃபிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராசஸ். என்ன ப்ராசஸ் நான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்களா இது என்ன மவுண்ட் சொல்லுவாங்க? என்ன ஃப்ளஷ் மவுண்ட் இண்டிகேட்டர் சேட்டையாக இருக்குல்ல. ஸோ ஃபேரிங் பைக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இது ஒன்று தான் பிரச்சனை. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்து மாட்டிட்டு வந்தோம், ஆனால் எரியவே இல்லை. இதுக்கு மேலே எரியல மச்சான். டிம்மாக தான் எரியுது. இந்த பக்கம் இதாச்சும் எரியுதுன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்களா, பின்னாடி என்ன இது கூட எரியல. இங்கே பாருங்க மைல்டாக ஏதோ பேருக்கு ஏதோ எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதுதான் இப்போ இருக்கிறதுல பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒன் டே ஃபுல்லாக வந்து ஸ்பெண்ட் பண்ணி இதுக்காண்டி உட்காந்துருந்தோம். பட் ஆனால் ஃபுல்லாகவே எரியவே இல்லை. ஸோ இந்த இண்டிகேட்டர் எப்படி மாட்டியிருக்கோம் பார்த்தீங்களா. இது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வாசர் வச்சு மாட்டியிருக்காங்க. ஸோ நார்மலாக அதில் மாட்டவே முடியாது. ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, அதனால் சீக்கிரம் உடஞ்சிருது. பெட்ரோல் போடுறவங்களுக்குலாம் தெரியும், ஜிக்ஸர் வச்சு கவலைப்படுறவங்களுக்கு. ஏமாச்சான் பெட்ரோல் பங்க்லேயே உடச்சி விட்ருவாங்க. நான் சொன்னேன் இல்லை. ரெண்டாவது வந்து நம்ம டயர் மாடிஃபை பண்ணியிருக்கோம். என்ன எப்படி இருக்குது டயர்? இந்த இருக்குது. டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 150/60 R17. 150 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டயரோட இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த அகலத்தோட சைஸ் வரும். அண்ட் 60 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேடியல். ஆக்சுவலி இது வந்து ரேடியல்னு சொல்லுவாங்க. 60 வரைக்கும் வர்றது வந்து ரேடியல். இது ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் 70 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். அது வந்து நான் ரேடியல் டயர்ஸ்க்கு போயிடும். 70 நான் எங்கே இருக்கேன் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இது 60. 70 எங்கே இருக்குன்னா இந்த எங்கே இருக்குது இந்த NS இந்த இருக்குது பாருங்கள். ஸோ அதோட சைஸுக்கு இதோட சைஸுக்கு இதுதான். இது 70. ஸோ இது வந்து நான் ரேடியல். ஸோ ரேடியல்னால் இன்னும் இதோட சின்னதாக வரும். நல்லா படுக்க போட்டு வரலாம். அண்ட் NSக்கு பார்த்தீங்கன்னா 130/70. ஸோ இது வந்து நம்ம டயர் மாற்றிடுவோம். இதோட ஸ்டாக் டயர் என்ன வந்துச்சுன்னு தெரியுமா? ஆக்சுவலாக ஸ்டாக் டயரோட நிலமையை காட்டேன். இந்த டயருக்கு அந்த டயருக்கு வித்தியாசத்தை பாருங்களேன். இங்கே வையேன், ரெண்டுக்குள்ளே வித்தியாசத்தை பாருங்கள். போட்டு தேய்ச்சி வலிச்சு எடுத்துட்டான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இது ரொம்ப பெரிய டயர். இப்போ ஏர் அடித்தனால கொஞ்சம் இப்படி வந்திருக்கு. இந்த டயரோட ஃபோட்டோ வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். எவ்வளோ இது வந்து 140 தான். இந்த டயர் சைஸ் வந்து 140. இப்போ போட்டிருக்கிறது வந்து 150. அண்ட் உள்ள ஏகப்பட்ட பஞ்சர். உள்ள அவல நிலையை காட்டுறேன் இருங்க. ஸோ இங்கே 2 பஞ்சர். அப்படியே மேலே எட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து 2 பஞ்சரா ஒரு பஞ்சரா மேன் 2 பஞ்சர் போட்டு ஒட்டிருக்கு. இதுலேயே 2 பஞ்சர் ஒட்டிருக்கு. நீங்கள் இதுலேயே 2 பஞ்சர் ஆன இடத்துல பஞ்சர் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 6-7 பஞ்சர் இருக்கு. எவ்வளோ ஓடி இருக்கு? ஆமாம் 30 ஓடி இருக்கு. 30,000 கிலோமீட்டர் ஓடி. இந்த டயர் எப்படி எவ்வளோ ஓடி இருக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க கிட்டத்தட்ட 30,000 கிலோமீட்டர் ஓடிச்சு அந்த டயரு. ஃப்ரண்ட்டு மாற்றியாச்சு. ஸோ ஃப்ரண்ட் டயர் வந்து முன்னாடியே மாற்றிட்டோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அண்ட் பேக் டயர் வந்து ஒரு வாரம் கழிச்சு தான் மாற்றணும். பரவாயில்ல மிச்சம் 30,000 ஓட்டிட்டு அங்கே பாரு. அது 10,000 ஓடின டயரை பாரு எப்படி தேஞ்சு போய் கிடக்குன்னு. இன்னொரு இதுவும் கழட்டிட்டோம். இங்கே ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கும் இந்த இடத்துல. அந்த விஷயத்தை என்ன நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இருக்கு பாருங்க. ஸோ டயர் கொஞ்ச நாள் பூசா மாற்றிருக்கோம். நம்மள பூசன்னு தெரியறதுக்காண்டி இதை கழட்டிட்டோம். இல்லைனா இப்படி தான் இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா அந்த டயர் எப்படி பெருசாக தெரியும் பாருங்க. ஸோ இதனால சேர் அடிக்கும். பரவாயில்ல, சேர் அடிச்சுட்டு போகுது. ஆக்சுவலி இதுலேயே நாபு கரெக்டாக இல்லை. அதனால் எக்ஸ்டர்னலாக ஒரு வாஷர் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டிக்கி மவுண்ட் தான் எதிர்பார்த்தோம், பட் ஸ்டிக்கி மவுண்ட் கிடைக்கல. அதனால் வாஷர் போட்டு நம்ம ஸ்க்ரூ மவுண்ட்டே போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து எங்கே மாட்டணும் பார்த்தா தேனியில். ஸோ பிசி பேட்டில் பார்த்தீங்கன்னா A1 கேரேஜ்னு சொல்லிட்டு ஒரு கடை. ஸோ அங்கே தான் மாட்டணும். ஸோ என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எரிய மாட்டேது. ஸோ அந்தளவுக்கு பிரைட்னஸே இல்லை பாருங்கள், எவ்வளோ டிம்மாக எரியுது. கேட்டால் பேட்டரி வந்து வீக்காக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ பேட்டரிலாம் செக் பண்ணி பார்த்தோம், நல்லா தான் இருக்குது. ஸோ பேட்டரி இல்லாமையும் என்ன சொல்கிறேன், பேட்டரியை கழட்டிட்டும் செக் பண்ணி பார்த்தோம், அப்பயுமே இதே மாதிரி தான் எரியுது. ஸோ போயிட்டு ஒன்று அவங்கள்ட்ட ரிட்டர்ன் பண்ணோம், இல்லை ஏதாவது வயரிங் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ ஷோரூம் நாளைக்கு கொண்டு போய்ட்டு இதோட வயரிங் செக் பண்ணோம். வயரிங் செக் பண்ணி வரலன்னா அவங்கள்ட்ட போய் ரிட்டர்ன் பண்ணிடலான் இருக்கோம் இந்த ப்ராடக்ட்டை. அவங்கள்ட்ட வேறு ஏதாவது நல்ல ப்ராடக்ட்ஸ் இருந்தால் அதை எடுத்துக்கலான் இருக்கோம். ஓ இதுக்கு பிரேக் பேட் எல்லாம் மாற்றிட்டா. 30,000 கிலோமீட்டர் பிரேக் பேட் மாற்றலை பார்த்தீங்களா? சுத்தமாக இல்லை, பிரேக் பேடே இல்லை.
ஸோ டிஸ்க்கும் லைட்டாக இப்போ தான் தேய ஆரம்பிச்சிருக்கு டிஸ்க்கு இந்த பார்த்து அப்படியே டிஸ்க் 10,000 கிலோமீட்டர்ஸ் 10 to 15 கிலோமீட்டர்ஸில் மாற்றணும். ஏன்னா இது ரியரோட ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? 9,000 சொன்னாங்களா? ஆமாம். ரியோட ப்ரைஸ் வந்து 9,000. அந்த ஃப்ரண்ட்டோட ப்ரைஸ் வந்து 250 ரூபாயா? ஆமாம். இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன் எங்கே அவனை. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான vlogல சந்திப்போம். Until then signing off from Amar. Hari.